சேனலில் என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, ஆக்டர் அருள்நிதி நடித்த டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தோட பார்ட் 1 சில வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், வேறு லெவலில் அமைஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து நேற்று ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த டிமாண்டி காலனி படத்தோட பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டரில் மக்கள் மத்தியில் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு. இந்த படத்தில் ஆக்டர் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், ஆக்டர் அருண் பாண்டியன் பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, பிரியா பவானி சங்கர் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து கேன்சர் இருக்கும், அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ சொல்லுவாங்க. அதை தாண்டி அவரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நாளாக அவருக்கு வந்து கேன்சர் ரொம்ப முத்தி போயிட்டே இருக்கும். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒவ்வொரு டைமும் ப்ரே பண்ணி அவரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தூக்கு போட்டு இறந்துருவார். ஸோ அவர் எதனால் இறந்தார், அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஸோ அவரோட கொலைக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் தேடி போவாங்க. பிரியா பவானி சங்கர் பல புக்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த கொலைக்கான தீர்வு என்னன்ட்டு தேடிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி பிரியா பவானி சங்கரோட லைஃபுக்குள்ளே வருவார். பார்ட் 1 வர சீன்ஸ் எல்லாம் இந்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காமிக்கிறாங்க. ஸோ பிரியா பவானி சங்கரும் அருள்நிதி சேர்ந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்தாங்களா, பிரியா பவானி சங்கர் தன்னோட ஹஸ்பண்டோட கொலைக்கான தீர்வை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட நடிப்புன்னு தான் நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், அந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட அவங்களுக்கு கொடுத்த ரோலை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட நடிப்பு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவர் சொல்லலாம். அவரோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, டைரக்ஷன், மேக்கிங் எல்லாமே வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தேவையான சீன்ஸ் தான் அந்த படத்தில் இருக்குது. தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே இல்லை. அவர் வந்து கட்டாயப்படுத்தி எங்கேயுமே நுழைக்கல தேவையில்லாத சீன்ஸை எல்லாம். ஸோ அவரோட போன படம் வந்து கோபரா சரியாக போகலேன்னு சொல்லி ட்ரால் மெட்டீரியலுக்கு ஆளாக இருந்தார். அதில் எல்லாம் இருந்து மீண்டும் எப்படி வந்து இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ் மியூசிக்கில் ஸ்பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த இன்டர்வியூ யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபுக்கு சரி செமையாக பின்னணி இசை கொடுத்துருக்கிறாரு. அந்தந்த காட்சிகளுக்கு தேவையான பின்னணி இசையை வந்து சரியாக கொடுத்துருக்கிறாரு. ஒரு சில பாடல்கள் வருது, அது கேட்குற மாதிரி இல்லைனாலும் படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு. சாம் சிஎஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மெயின் பில்லருன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய டிஓபி, எடிட்டர், விஎஃப்எக்ஸ் டீமு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமு, ஸ்டண்ட் டீமு எல்லாருமே வந்து அவங்க உழைப்பை சரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது, எல்லாத்தோட உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட துறையில் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து செய்யறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதை நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுதுப்பா, எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அந்த குழு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். விஎஃப்எக்ஸ் டீமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்கிறாங்க. எல்லாமே நமக்கு வந்து ரியலாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்து நமக்கு வந்து ஃபேக் மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து ரியலாக ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சிருக்கிறாங்க. அந்த டீமுக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தங்கலான், டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நிறைய டேரக்டர்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியான கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளே வந்து நல்ல படங்களை கொண்டாடுறதில்லை, அப்புறம் நம்மளே நல்ல படங்களும் வரதில்லை அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து குத்தம் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம படத்தை கொண்டாடுறதை விட்டு போட்டு மற்ற மொழி படத்தையெல்லாம் கொண்டாடி தூக்கி நிறுத்திட்டு இருக்கோம். மற்ற மொழி படங்களில் கொண்டாட வேண்டாம்னு சொல்லலை, நம்ம தமிழ் படத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் நம்ம தமிழ் இயக்குநர்களாக நல்ல நல்ல கண்டென்ட்டை வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு தருவாங்கிறத மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்துக்கு வந்து நம்ம 10க்கு 9 மார்க்கே தரலாம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம். எல்லாத்தையும் வந்து வேறு லெவலில் வந்து என்டர்டெயின் பண்ணும் இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே இருக்குது, பெருசாக இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்சிருது, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இடங்களில் வந்து லேகாக இருக்குது. ஸோ சில காட்சிகள் வந்து முடியறதுக்குள்ளேயே அடுத்த காட்சிகள் வர மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் எடிட்டிங் டீம் வந்து சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து வேறு லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.